ஜாஸ்தியாக தான் இருக்கும். கூட இருக்கிறவங்களுக்கும் சரி பேஷண்ட்க்கும் சரி ஒரு பயம் இருக்கும். ஆனால் அதுக்கு பயந்துட்டு போய் சர்ஜரி பண்ணணும்னு தேவையில்லை. எப்போ பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து யூரின் மோஷனில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, யூரின் கண்ட்ரோல் இல்லை, மோஷன் கண்ட்ரோல் இல்லை, யூரின் சொட்டு சொட்டாக போகுது, இல்லை அவங்களோட கண்ட்ரோல் இல்லாமல் போகுது, இல்லை வந்து கால் வந்து அந்த தொடை கெண்டத்தாசெல்லாம் சூம்பி போயிடும், அதாவது அளவு வந்து குறைஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு உட்காந்துருக்குறேன். அந்த மாதிரி இருந்ததுன்னா ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். ஸோ எல்லாருக்கும் ஆப்ரேஷன் தேவையில்லை, எல்லாருக்கும் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது. ஸோ ஒரு 80% பீப்புளுக்கு சர்ஜரி இல்லாமலே எம்ஆர்ஐல டிஸ்க் பல்ஜ் இருந்தாலும் ஃபிசியோதெரப்பி மூலமாகவும் பயிற்சிகள் மூலமாகவும் வெயிட் ரிடக்ஷன், தொப்பை குறைக்கிறது, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், மெயினாக பயிற்சிகள். ஸோ ஒரு ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு அப்படியே விடக்கூடாது. ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறப்ப டிஸ்க் பல்ஜை ஈஸியாக சரி பண்ண முடியும். அதே சமயம் உங்களுக்கு யூரின் மோஷன் ப்ராப்ளம் இருக்குது, கால் ரொம்ப சுருங்குற மாதிரி இருக்குது, யூரின் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குன்னா அந்த டைமில் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த டிஃப்ரென்ஷியேஷன் தெரியணும் பப்ளிக்கு. வந்து எல்லா டிஸ்க் பல்ஜும் ஆப்ரேஷன் தேவையில்லை, ஆப்ரேஷனே பண்ணக்கூடாது அப்படிங்கிற க்ளோஸ் மைண்டாகவும் இருக்கக்கூடாது. தேவைப்பட்டால் பண்ணி ஆகணும். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா 2-3 ஒப்பீனியன் வாங்கலாம், சர்ஜன்ட்ட 2 ஒப்பீனியன் வாங்கலாம், ஃபிசியோதெரபிஸ்ட்டை 2 ஒப்பீனியன் வாங்குறப்ப ஒரு கன்க்ளூஷன் பண்ண முடியும். ஸோ இது ஒன்று. ரெண்டாவது, நிறைய பேருக்கு வந்து திருப்பி வருது. ஏன் வந்து திருப்பி வருது அப்படிங்கிறது, கொஞ்ச நாள் நல்லா இருக்கு, திருப்பி பேக் பெயின் வருது. இது ஏன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பெயின் குறைஞ்சிச்சுன்னு பாதியில் ட்ரீட்மெண்ட்டை நிறுத்திடுவாங்க. வலி குறைஞ்ச அப்புறமும் ஃபிசியோதெரபிஸ்ட் அட்வைஸ் படி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் 6 வீக்ஸ் 12 வீக்ஸ் அந்த மாதிரி பயிற்சிகள் ஃபிசியோதெரபிஸ்ட் மேற்பார்வையில் பண்ணணும். நீங்களாக பண்ணுறது, யூடியூப்பில் பார்த்து பண்ணுறது, கூகுள் பண்ணுறது, அதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. ரெண்டாவது வந்து நம்மளோட பாடியோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி L4 L5ல தான் இருக்குது. ஸோ தொப்பை குறைக்கிறது, வெயிட்டை குறைக்கிறது, இதெல்லாம் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து அந்த ரெக்கரன்ஸ் ஆகிறது குறைக்கும். மெயினாக பாஸ்டர், நீங்கள் உட்கார பொசிஷன் எப்படி, உங்கள் ஆஃபீஸில் எப்படி பண்ணுங்க, உங்கள் வண்டியில் எப்படி ஷாக் அப்சர்வர் இருக்குது, நீங்கள் எப்படி செல்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க, இந்த பாஸ்டர் கரெக்ஷன். ஸோ இதெல்லாம் பண்ணுறப்ப ரெக்கரன்ஸ் ஆகிறது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியும். ஸோ ஒன்று வந்து அரைகுறை ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடாது, வலி குறைஞ்சிச்சு நிறுத்தக்கூடாது. வலி குறைஞ்சப்பறம் ஃபிசியோதெரபிஸ்ட் மருத்துவர் சொல்கிறபடி ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணணும், வெயிட்டை குறைக்கணும், டயட் பேலன்ஸ் பண்ணணும், எல்லாத்தோட முக்கியம் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணணும். வலி தீர வழி உள்ளது. நன்றி.